ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் கார்டியன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு யங் லேடி தன்னோட கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறப்ப அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு தப்பு துரத்த ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அந்த லேடியோட ஹஸ்பண்டே களத்தில் இறங்குறாரு. தன்னோட ஒய்ஃப்காக கொலைகள் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்கிற இன்டெலிஜென்ட்டான ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், கேஸை சால்வ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு யங் லேடி கத்தியால் தன்னோட கையில் கட் பண்ணிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த லேடி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, பேர் ஸ்ருதி. ஆக்சுவலாக இவங்க சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றின டாக்டர் இவர் தான், பேர் அருண். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸ்ருதி கண் முழிச்சதுமே அவங்கக்கிட்ட ஹீரோ பேசுகிறாரு. அடுத்து ஸ்ருதியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. இவர் தான் ஸ்ருதியோட அப்பா, பேர் ஜான் சாமியல். சாமியல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனரு. ஸ்ருதி ஏன் தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கே தெரில. என்ன பிரச்சனைன்னு ஸ்ருதியே சொல்லும்போது சொல்லட்டும், நீங்கள் அவங்கள திட்டாமல் சப்போர்ட்டிவாக இருங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஸ்ருதியை வீல் சேரில் உட்கார வச்சு கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஸ்ருதி ஹீரோ கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸ்ருதி யாரையோ லவ் பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாமல் தான் சூசைட் அட்டம் பண்ணிக்காங்க. இதை ஸ்ருதி சொன்னதும், நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ தன்னோட கிளாஸ்மேட்டை லவ் பண்ணிக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை கிடைச்சதும் ஹீரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல். ஹீரோ கிட்ட பேசினது ஸ்ருதிக்கு ஆறுதலாக இருக்குது. எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணலாமான்னு ஸ்ருதி கேட்க, தாராளமாக கால் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் அப்பப்போ பேசி மீட் பண்ணி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோக்கு பேஸ்கெட் பால் விளாடுறது, ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஹாபீஸு. ஹீரோ கிட்ட ஒரு லைசன்ஸ்டு கன் இருக்குது. இன்ஜினியரிங் ஒர்க்லேயுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்காகவே மாடியில் ஒரு தனி ரூமில் டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. ஸ்ருதிக்கு கார்டனிங் பிடிக்கும், அதனால் வீட்டை சுற்றி நிறைய செடிகள் வளர்க்குறாங்க. ஸ்ருதிக்கு ஹீரோ சப்போர்ட்டிவாக இருக்கார். அடுத்த சீனில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டை காட்டுறாங்க. இந்த யூனிட்டோட ஹெட்டு ஒரு சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸு. ஒரு லேடி ஆஃபீஸர் இதே ஆஃபீஸில் ஏஎஸ்பியை ஜாயின் பண்ணுறாங்க. சால்வ் பண்ண முடியாத கஷ்டமான கேஸஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது தான் இந்த யூனிட்டோட வேலையே. கேஸை சால்வ் பண்ணுறதுல எஸ்பி ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காகவே இந்த யூனிட் தான் வேணும்னு கேட்டு ஏஎஸ்பி இங்கே வந்திருக்காங்க. எஸ்பி தன்னோட டீமை ஏஎஸ்பிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. டீமில் இருக்கிற ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒரு கொலை கேஸில் தான் பண்ண அனாலிசிஸை எஸ்பி கிட்ட காட்டுறாங்க. விக்டிமோட உடம்புல இருந்த புல்லட்டும் சஸ்பெக்டோட கன்னில் இருந்த புல்லட்டும் மேட்ச் ஆகிறதா சொல்கிறாங்க. புல்லட்ஸை எப்படி மேட்ச் பண்ணணும்னு ஏஎஸ்பிக்கு எஸ்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கன்னோட பேரல் வழியாக புல்லட் பாஸ் ஆகிறப்ப அது மேலே ஸ்க்ராச்சஸ் ஏற்படும். அதுக்கு பேர் ரைஃபிள் மார்க்ஸாக. மனுஷங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு கன்னுக்கும் ஒரு ரைஃபிள் மார்க்ஸ் இருக்கும். அதை வச்சே எந்த புல்லட்டு எந்த கன்லேருந்து ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸை எஸ்பி கிட்டேருந்து ஏஎஸ்பி கற்றுக்குறாங்க. அடுத்த சீனில் ஏஎஸ்பியும் எஸ்பியும் ஒரு கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு அப்யூஸ் கேஸில் குற்றவாளி யாருன்னு பாதிக்கப்பட்ட பொண்ணு அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணு அப்யூஸே நடக்கலைன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டாங்களாம். அதுக்கு காரணம் டாக்டர் அருணா தான் இருக்குன்னு எஸ்பி சொல்கிறாரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நம்ம ஹீரோ தான். அந்த குற்றவாளியோட குடும்பம் ஹீரோ கிட்ட செட்டில்மெண்ட் பேசியிருக்காங்க. ஹீரோவும் இதில் இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டை காம்பன்சேஷனை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்துருக்காரு. ஸோ இனிமே அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் போலீஸால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஹீரோ நிறைய கேஸில் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கார் போல். அதனால் ஹீரோ மேலே எஸ்பிக்கு ஒரு மரியாதை இருக்கு. எஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஹீரோ மீட் பண்ணி எதுக்காக செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. குற்றவாளியை தண்டிக்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்லன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீதி கிடைக்கணும் தானே குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குறோன்னு எஸ்பி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, குற்றவாளி தண்டிக்கப்படுறதுனாலேயே விக்டிம்க்கு தான் இழந்தது திரும்ப கிடைச்சிடாது. அந்த விக்டிம் சொசைட்டியில் மரியாதையாக வாழ்கிற மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸும் கிடைக்கணும். அதை சட்டத்தினால கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த பொண்ணு 2 தலைமுறைக்கு சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அதுக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் கேஸை என்ன தான் பண்ணுறதுன்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. தப்பு பண்ணவே யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் மேலே 4 ஸ்டேஷனில் 5 கேஸ் இருக்குது, அதை வச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஸ்ருதி வீட்டில் இருக்காங்க. அப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் வந்து கதவை திறக்கிறாங்க. யாரையுமே காணோம். தரையில் மட்டும் ஒரு என்வெலப் கிடக்கு. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஸ்ருதி ஷாக் ஆகுறாங்க.
ஸ்ருதி காலேஜ் படிக்கிறப்ப அவங்க லவ்வர் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க போல். அந்த ஃபோட்டோஸை தான் யாரும் அனுப்பியிருக்காங்க. இப்போ ஸ்ருதியோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஃபோன் பண்ண ஆள் தன்னோட பேர் சண்முகம்னு சொல்கிறாரு. ஃபோட்டோஸை அனுப்புனதும் இவர் தான் போல். ஸ்ருதியோட ப்ரைவேட் வீடியோவும் இருக்கிறதா சொல்லி சண்முகம் 50 லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு. கொடுக்கலைன்னா ஃபோட்டோஸையும் வீடியோவையும் உன் ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிடுவேன்னு ஸ்ருதியை மிரட்டுறாரு. சண்முகத்துக்கு ஸ்ருதியோட அப்பா பணக்காரன்னு தெரியும் போல். 50 லட்சம் அவனுக்கு பேக்கெட் மணி மாதிரி தானே, பணத்தை எங்கே கொண்டு வரணும்னு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸ்ருதிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. இவர் தான் ஸ்ருதியோட எக்ஸ் லவர், பேரு கிரண். இவர் சொல்லி தான் சண்முகம் பிளாக்மெயில் பண்ணுறதா நினச்சி ஸ்ருதி இவரை திட்டுறாங்க. ஏன்னா ஸ்ருதி கிரண் கூட இன்டிமேட்டாக இருந்தது அவரோட வீட்டில் தான். ஸோ கிரண் தானே அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அந்த வீடியோ கிரண் கொடுக்காம சண்முகத்துக்கு எப்படி கிடச்சிருக்கும்? அதனால தான் கிரண் மேலே ஸ்ருதி சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. ஆனால் கிரண் எதுவுமே புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. தனக்கு எந்த சண்முகத்தையும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்ருதிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த விஷயத்தில் ஸ்ருதிக்கு கிரண் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. போலீஸ்கிட்ட போனால் பிரச்சனையாகும்னு ஸ்ருதி பயப்படுறாங்க. அதனால் சண்முகம் கேட்ட பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுருன்னு கிரண் ஐடியா கொடுக்குறாரு. ஆனால் அவ்வளோ பணம் ஸ்ருதி கிட்ட இப்போ இல்லை. அப்பா கிட்ட சடனாக அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கேட்கவும் முடியாது. ஸ்ருதி கிட்ட இப்போதைக்கு 5 லட்சம் தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி பணத்துக்கு டைம் கேட்டு பார்க்கலான்னு கிரண் சொல்கிறாரு. அப்படியே சண்முகத்தோட நம்பரையும் அனுப்ப சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஸ்ருதி பேங்க்குக்கு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்த 5 லட்சத்தை வித்ட்ரா பண்ணுறாங்க. அதை பேங்க் மேனேஜர் நோட் பண்ணுறாரு. ஸ்ருதி யார் என்னன்னு அவருக்கு தெரியும் போல். அடுத்தாப்பில் ஈவினிங் ஹீரோ வீட்டுக்கு வரப்போ ஸ்ருதி டல்லாக படுத்திருக்காங்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க தலைவலிக்குதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாஸ்கெட் பால் விளாட போகிறாரு. அப்போ பேங்க் மேனேஜர் கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது. பணம் தேவையாக இருந்தால் எஃப்டியை பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக லோன் எடுத்துக்கலாமேன்னு மேனேஜர் சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஸ்ருதி பணம் எடுத்தது ஹீரோக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் அதை மேனேஜர் கிட்ட காட்டிக்காமல் கார் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. கார் லோனுக்கு குறைச்ச இன்ட்ரெஸ்ட்டில் புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்குன்னு மேனேஜர் சொல்ல நான் எதுக்கும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஸ்ருதி ஏன் எஃப்டி பணத்தை மொத்தமாக எடுக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இதே நேரம் சண்முகம் வீட்டில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ கிரண் அங்கே வந்து நீ தான் ஸ்ருதியை பிளாக்மெயில் பண்ணியான்னு கேட்குறாரு. ஸ்ருதிக்காக சண்டை போட போகிறாருன்னு பார்த்தா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கிரணும் சண்முகமும் ஃப்ரெண்ட்ஸு. கிரண் சொல்லி தான் சண்முகம் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. இதில் மாஸ்டர் மைண்டே கிரண் தான். கிடைக்கிற பணத்தில் சண்முகத்துக்கு கொஞ்சம் ஷேர் தரேன்னு கிரண் சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஸ்ருதி பெட்டை விட்டு எந்திரிக்காமல் படுத்தே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்குன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போகாமல் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு தன்னோட காரை அங்கே வச்சுட்டு ஃப்ரெண்டோட காரை எடுத்துக்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு வெளியவே கொஞ்சம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா நேற்று ஸ்ருதி ஒரு பெரிய அமௌண்ட்டை பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை பற்றி ஹீரோ கிட்டே ஷேர் பண்ணவும் இல்லை. சோகமாக வேற இருக்காங்க. ஸ்ருதிக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணுறாரு. சண்முகமை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு கிரண் சொன்னனால ஸ்ருதி கிரணுக்கு கால் பண்ணுறாங்க. 5 லட்சம் என்கிட்ட இருக்குது, எங்கே கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. சென்ட் மேரி ஸ்கூலுக்கு வெஸ்ட் சைடில் இருக்க ரோடுக்கு வந்துருன்னு கிரண் சொல்கிறாரு. அதனால் ஸ்ருதி பணத்தை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க போகிற காரை ஹீரோ ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஸ்ருதியும் கிரண் வர சொன்ன இடத்துக்கு ரீச் பண்ணுறாங்க. கிரண் ஸ்ருதியோட கார் கிட்ட வந்து அந்த 5 லட்சத்தை வாங்குறாரு. சண்முகம் கிட்ட பேசிட்டதாகவும் மீதி பணத்தை கொடுக்க 2 மாதம் டைம் கேட்டிருக்கதாகவும் கிரண் சொல்கிறாரு. மீதி பணத்தை அப்பா கிட்ட கேட்டு தானே அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் என்ன சொல்லி அப்பா கிட்ட கேட்குறதுன்னு ஸ்ருதிக்கு தெரியல. அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம், நீ முதல்ல வீட்டுக்கு போகணும் கிரண் சொல்லவும் ஸ்ருதி கிளம்புறாங்க. கிரணோட கைக்கு பணம் போயிடுச்சு. அதை ஹீரோ காரில் உட்காந்துக்கிட்டே பார்க்குறாரு. அடுத்து கிரணோட காரை ஃபாலோ பண்ணுறாரு. கிரண் நேராக பாருக்கு போய் அங்கே சண்முகத்தை மீட் பண்ணுறாரு. ஸ்ருதி கொடுத்த அமௌண்ட்டில் ஒரு ஷேரை சண்முகத்துக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதா சொல்கிறாரு. ஸ்ருதியோட நிம்மதியை கெடுக்கிறது தான் கிரணோட இன்டென்ஷன். அதனால் ஸ்ருதி முழு பணத்தை கொடுத்தாலுமே கிரண் சும்மா விட போகிறதில்ல. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஹீரோ பக்கத்து டேபிளில் உட்காந்து சைலண்ட்டாக கேட்டுட்ருக்காரு. ஸோ என்ன பிரச்சனைன்னு இப்போ தான் ஹீரோக்கு புரியுது. கிரணும் சண்முகமும் பார்லேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ பைக்கில் போகிற சண்முகத்தை ஃபாலோ பண்ணி அவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாரு. அடுத்து நைட்டில் ஸ்ருதி தூங்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ டூல்ஸ் ரூமில் இருக்காரு. அப்போ கையில் கிளிக் பெண்ணை வச்சுக்கிட்டே ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து ட்ராயரை திறந்து தன்னோட கன் எடுத்து பார்க்குறாரு. கன்னோட பேரல் ஒர்க் ஆகிற விதமும் கிளிக் பென் ஒர்க் ஆகிற விதமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. அடுத்த நாள் ஹீரோ நைட்டு சென்னை போக போகிறதா ஸ்ருதி கிட்ட சொல்கிறாரு. எதுக்குன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. யூஎஸில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறதாவும் அதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி யூஎஸ் எம்பசியில் டீட்டெயில்ஸ் கேட்க போகிறதாவும் ஹீரோ சொல்கிறாரு. ஸ்ருதி இன்னும் நார்மல் மோடுக்கே வரல. அது ஹீரோக்கு தெரிஞ்சாலுமே காட்டிக்காமல் கேஷுவலாக இருக்காரு.
அடுத்த சீனில் ஹீரோ சென்னையில் இருக்கார். யூஎஸ் எம்பசியை விசிட் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து லத்தி ஒர்க்லாம் நடக்கிற இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்க்கு போகிறாரு. அவங்கக்கிட்ட ஒரு டிசைனை சொல்லி இந்த மாதிரி மெட்டல் ஆப்ஜெக்ட் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாரு. அடுத்து இன்னொரு ஒர்க் ஷாப்க்கு போய் இன்னொரு மெட்டல் ஆப்ஜெக்ட் செஞ்சு வாங்கிட்டு ஊருக்கு திரும்புகிறாரு. டூல்ஸ் ரூமில் உட்காந்து அந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறாரு. அது பார்க்க கன்னோட பேரல் மாதிரியே இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ காட்டுக்கு போய் மெட்டல் பேரலுக்குள்ளே புல்லட்டை போட்டு ஃபயர் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறாரு. ட்ரிகர் பண்ணதுமே கன் ஷூட் பண்ணுற மாதிரியே பேரல்லேருந்து புல்லட் ஃபயர் ஆகுது. ஹீரோ எதிர்பார்த்தது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்து காட்டுக்குள்ளே ஒரு குழியை தோன்றாரு. மண்வெட்டி கடப்பாறை எல்லாமே ரெடியாக கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ பேங்க்குக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணுறாரு. கார் வாங்க போகிறதா சொல்லி 10 லட்சம் லோன் போட்டு கேஷை வாங்குறாரு. உங்கள் ஒய்ஃப் லோன் வாங்க கூச்சப்பட்டுட்டு தான் எஃப்டி அமௌண்ட்டை எடுத்தாங்களான்னு மேனேஜர் கேட்க, அதெல்லாம் இல்லை, காருக்கு பேமெண்ட்டு கேஷாக கொடுத்தா 5% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்து நேராக கார் ஷோரூமுக்கு போய் ஒரு காரை பார்க்குறாரு. அங்கே சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் காரோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாடலுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கான்னு ஹீரோ கேட்க, இல்லை சார் மேனுவல் தான்னு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறாரு. ஓ அப்படியா, நான் எதிர்பார்த்தது ஆட்டோமேட்டிக் டிரான்சிஷன் தான் சொல்லி காரை வாங்காமே ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பேக்கில் சில ஐட்டம்ஸையும் பேங்க் மேனேஜர் கொடுத்த பணத்தையும் வைக்கிறாரு. அந்த ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? கொலை பண்ணுறதுக்கும் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் தேவைப்படும்? கத்தி, க்ளவுஸு, கயறு, பிளாஸ்டிக் கவர், அப்புறம் அந்த மெட்டல் பேரல், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யூஸ்வலாக விளாட போகிற மாதிரி ஹீரோ கிளம்புறாரு. நைட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறனால வரதுக்கு லேட் ஆகும்னு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸ்ருதி பிளாக்மெயில் டென்ஷனில் இருக்கிறனால ஹீரோ பெருசாக கண்டுக்கவே இல்லை. அடுத்ததாக இருட்டினதுக்கப்புறம் ஹீரோ கிரணோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கிரண் தனியாக தான் இருக்காரு. இனிமேல் என் ஒய்ஃப் கிட்ட பணம் கேட்குற வேலை வச்சுக்காதீங்கன்னு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வராரு. ஓ தெரிஞ்சு போச்சா, 50 லட்சம் கொடுத்தா அப்புறமா பணம் கேட்க மாட்டேன்னு கிரண் சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்கிற 10 லட்சத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு ஹீரோ பேசி பார்க்குறாரு. ஆனால் கிரண் 50 லட்சம் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. கொடுக்கலனா வீடியோவை லீக் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. இதுக்கு மேலே அவனை சாஃப்டாக டீல் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. கிரனோட கையில் அந்த ஃபோனு தவறி கீழே விழுகுது. அதை எடுக்கிறதுக்காக கிரண் குனிகிறப்ப ஹீரோ பாக்கெட்டில் வச்சுருந்த ஹேண்ட்மேட் கன் எடுத்து ட்ரிகர் பண்ணுறாரு. கிரனோட தலையில் புல்லட் பாஞ்சு ஆள் காலி. ஹீரோ க்ளவுஸை போட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கிரனோட ஃபோன் எடுத்துக்கிறாரு. டெட் பாடியை பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணி சாக்கு மூட்டையில் போடுறாரு. தரையில் சிந்தின ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. கிரனோட ரூமில் இருந்த லேப்டாப்பு, பென்ட்ரைவு, சிடின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. ஹீரோ இங்கே வந்ததும் டோரை க்ளோஸ் பண்ணார்ல, ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிடக்கூடாதுன்னு டோர் ஹேண்டில் துணியால் துடைக்கிறாரு. ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிக்கிறாரு. ஹீரோ கயிறு கொண்டு வந்தார்ல, கிச்சன்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த கயிறில் கொஞ்சம் கட் பண்ணுறாரு. அப்புறமா டெட் பாடி இருக்கிற சாக்கிலேயே அந்த கத்தியை போட்டுட்டு சாக்கை கட்டுறாரு. கஷ்டப்பட்டு அதை வெளியே இழுத்துட்டு வந்ததும் வீடை லாக் பண்ணிடுறாரு. டெட் பாடி மூட்டையை கார் டிக்கியில் போட்டுட்டு ஹீரோ கிளம்புறாரு. போகிற வழியில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக்கிங்காக காரை நிறுத்துகிறாங்க. ஹீரோக்கு லைட்டாக பதட்டமாகுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காரோட இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை கேட்டு வாங்குறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் காரோட டிக்கியை ஓப்பன் பண்ண சொல்லவும் ஹீரோ பயத்தை வெளியே காட்டிக்காமல் டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன சாக்கு மூட்டைன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, தோட்டத்துக்காக ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வாங்கிட்டு போகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. டாக்குமெண்ட்ஸை பார்த்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ டாக்டர்னு தெரிஞ்சதுமே நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிடுறாரு. கஞ்சா கடத்துறவங்கள பிடிக்கிறதுக்காக தான் எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் வந்திருக்கு போல. ஹீரோ ஒரு டாக்டருங்கனால அவரை ரொம்ப நோண்டாமல் அனுப்பி வச்சிடறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ எஸ்கேப்பு. ரோட்டில் அடுத்தடுத்து செக்கிங் இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவுமே ஹீரோ அந்த ரோட்டில் போகாமல் யூ டர்ன் எடுத்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஷார்ட்கட்டில் போகிறாரு. ஒரு பாலத்துக்கிட்ட காரை நிறுத்தி டிக்கியை ஓப்பன் பண்ணி சாக்கு மூட்டையை இறக்குறாரு. அதை கஷ்டப்பட்டு தூக்கி பாலத்திலேருந்து ஏரிக்குள்ளே தூக்கி போடுறாரு. ஆக்சுவலாக பாடியை காட்டுக்குள்ளே தோண்டி வச்சுருக்கிற குழியில் புதைக்கிறது தான் பிளானு. போலீஸ் செக்கிங் இருக்கிறனால அது கஷ்டம் இல்லை. ஒரு வழியாக பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. மிஷன் சக்ஸஸ். ஹீரோ நடு ராத்திரியில் வீட்டுக்கு திரும்பி வரப்ப ஸ்ருதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மாடியில் இருக்கிற டூல் ரூம்ஸுக்கு போய் கிரனோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த லேப்டாப்பை செக் பண்ணுறாரு. அதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை கழட்டுறாரு. பென்ட்ரைவு, சிடின்னு எல்லாத்தையும் உடச்சி பீஸாக நொறுக்கி கார்பேஜ் கவரில் போட்டு குப்பையை எரிக்கிற மாதிரி எரிச்சிடறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பேங்க்குக்கு போய் மேனேஜர் கிட்ட வாங்கின 10 லட்சத்தை திருப்பி கொடுக்குறாரு. என்னாச்சு சார், கார் வாங்கலையான்னு மேனேஜர் கேட்க, நான் எதிர்பார்த்த மாடல் இல்லை, இந்த பணம் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. இதே நேரம் சண்முகம் கிரனுக்கு சொந்தமான ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட உங்கள் பாஸ் இங்கே வந்தாரான்னு கேட்க, அவர் இங்கே வந்தே 4 நாள் ஆச்சுன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. 4 நாளாக கிரனை ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியலைன்னு தான் சண்முகம் இங்கே வந்திருக்காரு. கிரண் வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் போகிறாரு.
அடுத்த சீனில் எஸ்பி கிட்ட ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது கிரணை பற்றி தான். ஃபிட்னஸ் சென்டரோட ஸ்டாஃபு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். லோக்கல் போலீஸு கிரணை தேடி பார்த்து எந்த க்ளூவும் கிடைக்காதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு கேஸை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிரண் காணாமல் போய் 6 நாள் ஆயிடுச்சு. டெட் பாடி எதுவுமே கிடைக்கல. ஸோ என்ன நடந்திருக்குன்னு எஸ்பியோட டீமை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை ட்ரிப்புக்குன்னு எங்கேயாச்சும் போயிருந்தா யார்கிட்டையுமே சொல்லாமல் ஏன் போகணும், யாரையுமே காண்டாக்ட் பண்ணாமல் ஏன் இருக்கணும், இப்படி பல கேள்விகள் வருது. கிரண் காணாமல் போனதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணது அவரோட ஸ்டாஃப் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்தே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்னு எஸ்பி சொல்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த ஸ்டாஃப் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் ஆச்சு. கிரண் ஃபிட்னஸ் சென்டருக்கு வராமல் இருக்கவும் ஸ்டாஃப் அவருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கவும் கிரணோட வீட்டுக்கே போயிருக்காங்க. வீடு லாக் ஆயிருந்தனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. கிரணை லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்கன்னு ஏஎஸ்பி கேட்க, காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் கிரண் இங்கே வந்ததாகவும் லேப்டாப்பை யூஸ் பண்ணிருந்ததாகவும் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அந்த லேப்டாப் இங்கே இருக்கான்னு எஸ்பி கேட்க, அதை கிரண் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஸ்டாஃப் சொல்கிறாங்க. கிரணுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் இங்கே வந்து தான் கிரண் எங்கன்னு விசாரிச்சுட்டு போயிருக்காங்க போல். நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எஸ்பியும் ஏஎஸ்பியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிரணோட ஃபோன் ரெக்கார்ட்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண சொல்லி எஸ்பி ஆர்டர் போடுறாரு. கிரணை பற்றி ஃபுல் பேக்ரவுண்டை செக் பண்ணுறப்ப சில விஷயங்கள் தெரிய வருது. கிரண் ஃபேமிலி கூட அவ்வளோவா க்ளோஸ் இல்லை. அவருக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க. அவங்கள கிரணோட அண்ணன் தான் பார்த்துக்கிறார் போல். லோன் வாங்கி தான் ஃபிட்னஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிக்காரு. அந்த இஎம்ஐயை மிஸ் பண்ணாமல் கட்டிட்டு வந்திருக்காரு. கிரணோட பேரில் எந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் இல்லை. கிரணோட வருமானம்னு பார்த்தா அது ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து மட்டும்தான் வருது. ஆனால் அதிகமான பணம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுவும் போன வாரம் 5 லட்சம் கேஷாக டெபாசிட் ஆயிருக்கு. அதே நாள்லேயே 1 லட்சம் ரூபா விநாயகன் அப்படிங்கிற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இந்த விநாயகம் யாருன்னு நமக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக அதுதான் சண்முகத்தோட உண்மையான பேர். கிரண் இப்படி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிக்கனால இல்லீகல் பிஸ்னஸ் விஷயமா எங்கேயாவது போயிருக்கலான்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஏஎஸ்பி கிரணோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டாங்க. கிரண் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது ஆன் ஆகவே இல்லை. இந்த 7 நாளில் கிரண் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணவே இல்லை. பேங்க்லேயும் பணத்தை வித்ட்ரா பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எஸ்பிக்கு தோணுது. அடுத்த சீனில் எஸ்பியோட டீமு கிரணோட வீட்டுக்கு போகிறாங்க. வீடு ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்கு. கிரண் இங்கே வாடகைக்கு தான் இருந்திருக்காரு. ஓனர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் போல். வீட்டுக்கு முன்னாடி கிரணோட கார் நிற்கிது. லாக் ஆகிருக்கிற வீடை சாவி ஓட்டக்குள்ளே கம்பியை விட்டு எஸ்பி திறக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே நீட்டாக இருக்கு. எந்த ஸ்ட்ரகிளும் நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை. வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்ப டேபிள் ட்ராயரில் ஒரு கட்டு பணம் கிடைக்குது. கிரணோட லேப்டாப்பை எங்கே தேடியுமே காணோம். ஸோ கிரண் லேப்டாப் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டாரான்னு யோசிச்சு பார்க்குறாங்க. லேப்டாப் யூஸ் பண்ணுற ஆள்கிட்ட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ ஏதாவது இருக்கணும்ல. ஆனால் வீட்டில் அப்படி எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் எஸ்பிக்கு ஸ்ட்ரேஞ்சாக புரியுது. நடக்கிறப்ப தரையில் ஒரு இடத்துல மட்டும் க்ரீச்சின்னு சவுண்டு வருது. எஸ்பி அங்கே ஷூவை வச்சு தேய்ச்சி பார்க்குறாரு. மற்ற இடத்துல வராத சவுண்டு அங்கே மட்டும் வருது. அந்த இடத்த மட்டும் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்காங்கன்னு ஏஎஸ்பி கெஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பாட்டை மட்டும் க்ளீன் பண்ணிக்காங்கன்னா அங்கே ரத்தம் சிந்தியிருக்க சான்ஸ் இருக்குன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ரத்தக்கரையை அழிக்கிறது தான் ஒரு கிரிமினலோட சைக்காலஜி. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. என்னதான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலுமே அங்கே ரத்தம் இருந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு பேர் லூமினால் டெஸ்ட்டு. சந்தேகப்படுற இடத்துல லூமினால் அப்படிங்கிற கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அல்ட்ராவயலட் லைட்டை யூஸ் பண்ணி எக்ஸாமைன் பண்ணால் ரத்தம் இருந்ததை டிடெக்ட் பண்ணிடலாம். ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அதை டெஸ்ட் பண்ணி தரையில் ரத்தம் சிந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே யாருக்கோ அடிபட்டிருக்கலாம், இல்லை கொலையே நடந்திருக்கலான்னு எஸ்பி சொல்கிறாரு. அடுத்து கிச்சனுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே நைஃப் ஸ்டாண்டில் ஒரு கத்தி மட்டும் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகிற அந்த கத்தி தான் மர்டர் வெப்பனாக இருக்கலான்னு எஸ்பி கெஸ் பண்ணுறாரு. இங்கே கிடைச்சிருக்கிற பிளட் சாம்பிளை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் அது கிரணோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிக்கனால டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியுமான்னு இப்போதைக்கு தெரியல. இங்கே கொலை நடந்ததா நம்ம சந்தேகப்படுறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு எஸ்பி சொல்கிறாரு. அடுத்து எஸ்பியும் அவரோட டீமும் க்ரைம் சீனில் கிடைச்ச எவிடன்ஸை வச்சு அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு தியரியை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிரண் யாருக்கோ எதிரியாக இருந்திருக்காரு. அந்த எதிரியோ இல்லை அவன் ஹையர் பண்ண ஆளோ கிரணை கொலை பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான். கதவை உடச்சிட்டு போனதுக்கான அறிகுறி இல்லை. ஸோ கிரண் தான் கதவை திறந்து உள்ளே விட்டுருக்கணும். கில்லர் கொலையை பண்ணிவிட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு பாடியை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். வீட்டில் லேப்டாப் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தவிர வேறு எதுவுமே காணாமல் போல். ஸோ கொலை நடக்கிறதுக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் அந்த லேப்டாப்பில் இருந்திருக்கு. கிச்சனில் மிஸ் ஆகிற நைஃப் தான் மர்டர் வெப்பனாக இருந்தால் கில்லர் வரும்போது வெப்பனை கொண்டு வரல.
டெட் பாடியை கில்லரே எடுத்துகிட்டு போயிருக்கான்னா அவன் டெட் பாடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தயங்காத, ரத்தத்தை பார்த்து பயப்படாத ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி ஒரு லிஸ்ட் எடுத்தால் கான்ட்ராக்ட் கில்லர்ஸு, அட்டாப்சி பண்ணுற டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, கறி வெட்டுறவங்க இவங்க எல்லாருமே வருவாங்க. இதில் கான்ட்ராக்ட் கில்லராக இருந்தால் அவன் தரையெல்லாம் உட்காந்து தொடச்சிட்டு இருக்க மாட்டான். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே பக்காவாக க்ளீன் பண்ணிக்கானா போலீஸ் மெத்தடை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். மாட்டிக்கக்கூடாது, ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கான் அப்படின்னா கில்லர் சொசைட்டியில் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிற ஒருத்தனாக இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போகணும்? ஸோ கில்லரோட ஏதோ ஒரு சீக்ரெட்டு விக்டிம் கிட்ட இருந்திருக்கணும். கிரண் இதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணணும்னா கில்லரும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு கில்லரோட கேரக்டர் ப்ரொஃபைலை ஏஎஸ்பி ரெடி பண்ணுறாங்க. இந்த கேஸில் கில்லர் ஒரு புத்திசாலி, பலசாலி, டெட் பாடி கூட டீல் பண்ண தயங்காதவன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபாரன்சிக் பற்றி நாலேஜ் இருக்கிறவன், சொசைட்டியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவன், எல்லாம் ஓகே. ஆனால் கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா ஃபஸ்ட்டு கொலை நடந்ததே ப்ரூவ் ஆகணும். அதுக்கு கிரணோட டெட் பாடி கிடைக்கணும். கில்லரை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு விக்டிம் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிரணோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கலீக்ஸ்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு எஸ்பி சொல்கிறாரு. அடுத்து நைட்டில் ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப செத்துப்போன கிரண் ஏரிக்குள்ளேருந்து வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி கனவு வருது. ஹீரோ பயந்து போய் எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் ஸ்ருதி தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் கில்லர் இல்லைல்ல, தன்னோட ஒய்ஃப்காக வேறு வழியே இல்லாமல் கொலை பண்ணிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஏரியில் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக வலை வீசுகிறாரு. ஏதோ வெயிட்டாக மாட்டியிருக்குன்னு சொல்லி இழுத்து பார்க்குறப்ப கிரணோட பாடி இருக்கிற சாக்கு மூட்டை மேலே வருது. அதுலேருந்து பேட் ஸ்மெல் வரவும் சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து பாடியை வெளியே எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஏஎஸ்பி இப்போதைக்கு இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டான்னு ரிப்போர்ட்டர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது கிரண் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அட்டாப்சி ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாக்கு மூட்டைக்குள்ளே தான் கத்தி இருந்தது எஸ்பிக்கு தெரிய வருது. லேப்டாப்பு ஃபிட்னஸ் சென்டர்லேயும் இல்லை, வீட்லேயும் இல்லை, சாக்கு மூட்டையிலையும் இல்லை. ஸோ கில்ல தான் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த லேப்டாப்பில் தான் ஏதோ ஒரு சீக்ரெட்டும் இருக்குன்னு எஸ்பி புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் மறுபடியும் ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறாங்க. கிரண் இறந்த விஷயத்த சொல்லாமே ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ தான் கிரணை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருது. கிரணுக்கு எதிரிகள்னு யாருமே இல்லை, எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காரு. பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கிறனால லேடிஸோட ஃபேவரட்டாக கிரண் இருந்திருக்காரு. ஸோ கிரணுக்கு யார் கூடவோ ரிலேஷன்ஷிப் இருந்து அது எல்லாம் மீறி போனனால அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ, பிரதரோ, அப்பாவோ இந்த கொலையை பண்ணியிருக்கலான்னு எஸ்பி கெஸ் பண்ணுறாரு. ஏஎஸ்பி கிரணோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் சில விஷயங்கள் தெரிய வருது. கிரண் நிறைய லேடிஸ்க்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காரு. கிரண் காணாமல் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு கிரணும் கால் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அது ஸ்ருதி ஜான் சாம்வேல் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இந்த பேரை ஏஎஸ்பி சொன்னதுமே டாக்டர் அருணோட ஒய்ஃபானு எஸ்பி கேட்குறாரு. ஆமான்னு ஏஎஸ்பி சொல்கிறாங்க. ஸோ கிரணுக்கும் ஸ்ருதிக்கும் என்ன சம்மந்தம்னு கேள்வி வருது. அது அவங்கக்கிட்டே கேட்டுருவோன்னு சொல்லி எஸ்பியும் ஏஎஸ்பியும் ஸ்ருதியை மீட் பண்ணுறாங்க. ஃபிட்னஸ் சென்டர் நடத்துகிற கிரண் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், என் கூட காலேஜில் படித்தவன் தானே ஸ்ருதி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக கிரணை எப்போ பார்த்தீங்க, எப்போ பேசுனீங்க, என்ன விஷயமா பேசுனீங்கன்னு எஸ்பியும் ஏஎஸ்பியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. ஸ்ருதி தனக்கு வந்த பிளாக்மெயிலை பற்றி போலீஸ்கிட்ட சொல்ல விரும்பலை. கிரணை மீட் பண்ணி காலேஜ் மெமரிஸ் பற்றி கேஷுவலாக பேசினதா சொல்லி ஸ்ருதி சமாளிச்சிட்றாங்க. கிரண் கொலை செய்யப்பட்டது ஸ்ருதிக்கு தெரியாதுல, அதனால் போலீஸே சடனாக கிரணை பற்றி விசாரிக்கிறாங்கன்னே ஸ்ருதிக்கு புரியல. கிரணை 18ஆம் தேதியிலேருந்து ஆளையே காணோம், அதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிக்கிறோன்னு எஸ்பி சொல்கிறாரு. நீங்கள் கிரணை மீட் பண்ணது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியுமான்னு எஸ்பி கேட்க, இல்லை தெரியாதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி அப்படி நினச்சிட்ருக்காங்க, ஆனால் ஹீரோக்கு எல்லாமே தெரியுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலைன்னு எஸ்பி கேட்குறாங்க. கிரண் என்னோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட பேசினேன், இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. காலேஜ் படிக்கிறப்ப கிரணை லவ் பண்ணதை ஸ்ருதி மறைச்சிட்றாங்க. வேறு ஏதாச்சும் ஞாபகம் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்பி தன்னோட கார்டை கொடுத்துட்டு போகிறாரு. ஸ்ருதி கிட்ட ஏதோ ஒரு பதட்டம் இருந்ததை எஸ்பியும் ஏஎஸ்பியும் நோட் பண்ணிட்டாங்க. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் கிரண் கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டை மீட் பண்ணுறாங்க. கிரணை 2 வாரமாக காணோன்னு சொல்லி தான் விசாரிக்கிறாங்க இவங்ககிட்டையும். இந்த கிளாஸ்மேட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கிரணை பார்க்கவே இல்லை போல். காலேஜில் கிரணுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களான்னு எஸ்பி கேட்க, அதெல்லாம் இருந்தாங்க, ஆனால் அந்த கூட்டத்தில் நான் இல்லைன்னு கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. எனக்கு கிரண் பார்க்க டீசெண்டாக தெரிஞ்சாலுமே எந்த பொண்ணுக்கிட்டையுமே உண்மையாக பழக மாட்டாராம். ஸ்ருதி கூடயும் கிரண் உண்மையாக இல்லையான்னு எஸ்பி போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஸ்ருதிக்கு கிரணை பற்றி தெரிஞ்சதுமே அவங்க சண்டை போட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதியும் கிரணும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு எஸ்பிக்கும் ஏஎஸ்பிக்கும் தெரிய வருது.
ஸ்ருதியோட கல்யாணத்துக்கு கிரண் வந்தாரான்னு எஸ்பி கேட்க, இல்லை அவனை மட்டும்தான் ஸ்ருதி கூப்பிடல, அந்தளவுக்கு அவனை வெறுத்துட்டான்னு கிளாஸ்மேட் சொல்கிறாங்க. எப்படியோ கிரண் விஷயத்தில் ஸ்ருதி பொய் சொல்லிட்டாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை ஸ்ருதி தனக்கு கல்யாணம் ஆனனால எக்ஸில் வர வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாமேன்னு ஏஎஸ்பி சொல்கிறாங்க. அப்படின்னு ஸ்ருதி எதுக்கு 6 மாதம் கழித்து சடனாக கிரணை காண்டாக்ட் பண்ணணும், அடுத்த நாளே எதுக்காக மீட் பண்ணணும், ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்கு மறைக்கணும், இப்படி பல கேள்விகள் வருது. ஸ்ருதி கிரணை மறக்க முடியாமல் மறுபடியும் பழக ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்த்தா கிரணை கொலை பண்ணுறதுக்கான காரணம் ஸ்ருதியோட ஹஸ்பண்டான டாக்டர் அருணுக்கு தான் இருக்குன்னு எஸ்பியும் ஏஎஸ்பியும் முடிவுக்கு வராங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஹீரோ சஸ்பெக்ட் ஆகிட்டாரு. ஹீரோவோட கால் ரெக்கார்ட்ஸு, ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இருந்த டேட்டு டைம்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லி டீமுக்கு எஸ்பி ஆர்டர் போடுறாரு. அடுத்த சீனில் எஸ்பி டீமை அசம்பிள் பண்ணுறாரு. கிரணோட ப்ரிலிமினரி அட்டாப்சி ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. கொலை நடந்த நேரம் நைட்டு 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளேன்னு தெரிய வருது. அந்த நேரம் ஹீரோ டியூட்டியில் இருந்தாரான்னு போலீஸ் செக் பண்ணிட்டாங்க. கொலை நடந்த 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஹீரோ ஹாஸ்பிட்டல் டியூட்டியில் இல்லை. அவர் யூஸ்வலாக போகிற பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கோ ரைஃபிள் கிளப்புக்கோ போகலைங்கிறதையும் போலீஸ் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொலை நடந்த நைட்டு ஹீரோ ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டார் போல். அதனால் டவர் லொக்கேஷனை போலீஸால் ட்ரேஸ் பண்ண முடியல. எப்பயுமே லீவே எடுக்காத ஹீரோ ஸ்ருதி கிரணை மீட் பண்ண அடுத்த நாள் லீவ் எடுத்திருக்காரு. இது எல்லாமே ஹீரோ மேலே இருக்கிற சந்தேகத்தை அதிகமாக்கியிருக்கு. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் மறுபடியும் ஸ்ருதியை மீட் பண்ணுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் 15-16ஆம் தேதி லீவ் எடுத்தாரான்னு எஸ்பி கேட்க, ஆமாம் ஸ்காலர்ஷிப் விஷயமா சென்னையில் இருக்கிற யூஎஸ் எம்பசி போயிருந்தாருன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஹீரோ மெயினாக போனதே ஹேண்ட்மேட் கன்னை ரெடி பண்ணுறதுக்காக தான். ஆனால் அது ஸ்ருதிக்கு தெரியாதுல்ல. 18ஆம் தேதி நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருந்தார்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. எப்பயும் போல் பாஸ்கெட் பால் விளாட போனார், அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போகிறதாகவும் சொல்லிட்டு போனார்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீங்கள் கிரணை பார்க்க போன அன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்டில் லீவில் இருந்தாரான்னு எஸ்பி கேட்க, இல்லையே டியூட்டிக்கு போயிருந்தாரேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ருதிக்கே தெரியாமல் ஹீரோ லீவ் போட்டிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸ்ருதியோட அஃபேரை பற்றி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலை நடந்த நைட்டு ஹீரோ ஆக்சுவலாக எங்கே இருந்தார்னு சாட்சி சொல்கிறதுக்கு தான் யாருமே இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்தா ஹீரோ தான் ப்ரைம் சஸ்பெக்ட். கில்லரோட கேரக்டர் ப்ரொஃபைல்லையுமே ஹீரோ பக்காவாக ஃபிட் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோக்கு ஃபாரன்சிக் நாலேஜ் இருக்குது, டெட் பாடி கூட டீல் பண்ண தயங்க மாட்டார். ஆனால் கிரண் அளவுக்கு ஹீரோ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் இல்லை. அப்புறம் எப்படி கத்தியால் குத்தி கொலை பண்ணிக்க முடியும்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. கிரணோட கேஸை பற்றி சொல்லாமல் வேறு ஒரு திருட்டு கேஸில் ஹீரோவோட பேஷண்ட் இன்வால்வ் ஆகிக்கதா சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. திருட்டு நடந்தது 18ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு. அந்த நேரத்தில் சஸ்பெக்ட் உங்கள் கூட தான் இருந்ததா சொல்கிறான். அது உண்மையா? நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு எஸ்பி கேட்குறாரு. நான் அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன், அடுத்து லாங் ட்ரைவ் போயிட்டு நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ட்ரைவ் பண்ணுறப்ப யாரையாச்சும் பார்த்தீங்களான்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. நான் யாரையும் பார்க்கல, ரோட் சைடில் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வாங்கினேன், அப்புறமா காரில் ரொம்ப ஸ்மெல் வரும், அதை தூக்கி போட்டுட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இது எஸ்பியால் நம்ப முடியல. அதனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸு காரை நிறுத்தி செக் பண்ண விஷயத்தையும் ஹீரோ சொல்கிறாரு. ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு ஏஎஸ்பி கேட்க, அது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு, அடுத்த நாள் காலையில் தான் சார்ஜ் போட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரின்னு ஏஎஸ்பியும் எஸ்பியும் கிளம்புறாங்க. ஹீரோ பிடி கொடுக்காம கான்ஃபிடென்ட்டாக பேசினால எஸ்பியால் மடக்க முடியல. இந்த கேஸில் வீக் பாயிண்ட்டு ஸ்ருதி தான், அதனால் அவங்கள டார்கெட் பண்ணுவோன்னு எஸ்பி சொல்கிறாரு. அதனால் மறுபடியும் ஸ்ருதி கிட்ட விசாரிக்கிறாங்க. கிரண் உங்கள் லவ்வர் தானேன்னு ஏஎஸ்பி கேட்க, அது காலேஜோட முடிஞ்சு போச்சுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. கிரணை வெறுத்து பிரிஞ்ச நீங்கள் எதுக்காக திடீர்னு அவருக்கு கால் பண்ணீங்கன்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதினால் பதில் சொல்ல முடியல. ஸ்ருதியோட பேங்க் ரெக்கார்ட்ஸையும் போலீஸ் செக் பண்ணிட்டாங்க. கிரண் கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ஸ்ருதி 5 லட்சம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டு 2 பண்டிலும் 500 ரூபாய் நோட்டு 2 பண்டிலும் அதில் இருந்திருக்கு. அடுத்த நாள் கிரண் அதே டெனாமினேஷனில் 5 லட்சத்தை தன்னோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ருதி தான் கிரணுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோ வீட்டில் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் ஸ்ருதி கிரணுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா பழைய காதலனோட கள்ளக்காதல் வச்சுருக்கீங்களான்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. இதை கேட்டு ஷாக்கான ஸ்ருதி, நான் அப்படி ஒரு துரோகத்தை என் ஹஸ்பண்ட்க்கு பண்ண மாட்டேன்னு சொல்லி கண் கலங்குறாங்க. அப்படின்னா உங்கள் பாஸ்ட்டை வச்சு கிரண் மிரட்டினானான்னு ஏஎஸ்பி கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே மறைக்க முடியாமல் ஸ்ருதி உண்மையை சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கிறப்ப ஸ்ருதி கிரண் கூட இன்டிமேட்டாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸை வச்சு சண்முகம்னு ஒருத்தன் 50 லட்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுது. அந்த விஷயத்தில் கிரண் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்வால்வ் ஆனது. இது எல்லாமே இப்போ எஸ்பிக்கும் ஏஎஸ்பிக்கும் தெரிய வருது. ஸ்ருதி கிரண் கிட்ட 5 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் கிரணும் கால் பண்ணல, சண்முகமும் கால் பண்ணல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறக்காக ஸ்ருதி கிரணுக்கு கால் பண்ணிக்காங்க. ஆனால் கிரனோட ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருந்திருக்கு.
கிரண் சண்முகம் கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டதா ஸ்ருதி நினச்சிருந்துருக்காங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, எதுக்காக துருவி விசாரிக்கிறீங்கன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. காணாமல் போன கிரண் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சந்தேகப்படுறோம். அப்படி நடந்திருந்தா உங்கள் ஹஸ்பண்ட் தான் நம்பர் 1 சஸ்பெக்ட்னு எஸ்பி சொல்கிறாரு. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாரேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீங்கள் கிரணுக்கு பணம் கொடுத்த அதே நாள் உங்கள் ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போகலை, அதை உங்ககிட்ட மறைச்சிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் ஒத்து போகிறப்ப அவர் இன்னசென்ட்டாக இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு எஸ்பி போகிறாரு. இப்போ தான் ஸ்ருதிக்கே லைட்டாக டவுட் வருது. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸில் புதுசாக அடிப்படுற பேர் சண்முகம். ஆனால் அப்படி ஒரு ஆள் கிரணுக்கு கால் பண்ணவே இல்லை. ஸ்ருதி கொடுத்த பணம் சண்முகம்னு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவும் இல்லை. அந்த சண்முகம் அடுத்து ஸ்ருதிக்கு கால் பண்ணவும் இல்லை. இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா சண்முகம் வெறும் மிடில் மேன் தான். கிரண் தான் இந்த பிளாக்மெயிலோட மாஸ்டர் மைண்டுன்னு எஸ்பிக்கு தோணுது. ஏன்னா கிரணுக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் சண்முகம் கைக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சனால தான் கிரணை ஹீரோ கொலை பண்ணியிருக்கணும்னு எஸ்பி கெஸ் பண்ணுறாரு. போலீஸோட சந்தேகம் ஹீரோ பக்கம் திரும்பிடுச்சுன்னு ஸ்ருதி கிட்ட சொல்லியாச்சு. இனிமேல் ஹீரோவும் ஸ்ருதியும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்க தான் எஸ்பியும் ஏஎஸ்பியும் வெயிட் பண்ணுறாங்க. இதே நேரம் ஸ்ருதி ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு ஹீரோ கேட்குறாரு. பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சால் பாசம் போயிருமோன்னு நினச்சி தான் ஸ்ருதி மறைச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு ஸ்ருதியோட கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பற்றி ஸ்ருதியே சொல்ல ட்ரை பண்ணப்போ ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டாரு. கிரண் விஷயத்தில் ஹீரோ என்னெல்லாம் பண்ணார்னு ஸ்ருதிக்கே தெரியாது. அதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கும் அவர் விரும்பலை. பணத்தை கொடுத்து சரி பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு மட்டும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு ஹீரோக்கு தெரியும். அதனால் இனிமேல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் போஸ்ட்மார்ட்டம் ஃபைனல் ரிப்போர்ட்டு போலீஸ்க்கு கிடைக்குது. கொலை நடந்தது கத்தியால் இல்லை, தலையில் பட்ட புல்லட் தான் காரணம்னு தெரிய வருது. கன் இன்வால்வ் ஆயிருக்குன்னா கில்லர் பலசாலியாக இருக்க அவசியமே இல்லை. ஸோ ஹீரோ கொலை பண்ணிக்க சான்ஸ் இருக்குங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுது. அதுவும் தலையில் புல்லட் பட்ட ஸ்பாட்டு சீக்கிரமாக செத்து போகிற மாதிரி அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு டாக்டருக்கு தான் அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்கும். ஹீரோ கிட்ட லைசன்ஸ்டு கன் இருக்குது. கொலை நடந்த அன்னைக்கு ஹீரோ பேங்க்லேருந்து 10 லட்சம் லோன் வாங்கியிருக்காரு. அடுத்த நாளே அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோ கிரணுக்கு பணத்தை கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். அதுக்கு கிரண் ஒத்து வராதனால ஹீரோ கிரணை கொலை பண்ணியிருக்கணும். இதுதான் எஸ்பியோட தியரி. பேங்க்கில் லோன் வாங்கினதை பற்றி ஹீரோ கிட்டேயே எஸ்பி கேட்குறாரு. காரை வாங்குறதுக்காக தான் லோன் வாங்கினதா ஹீரோ சொல்ல, அப்புறம் ஏன் வாங்கலன்னு எஸ்பி கேட்குறாரு. அந்த மாடலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. எஸ்பி ஹீரோவோட கன்னை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டு வாங்குறாரு. உங்களுக்கு எதுக்கு கன்னுன்னு எஸ்பி கேட்க, ரைஃபிள் கிளப்பில் மெம்பராக இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு எஸ்பி கேட்க, முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ டைம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. கிரனோட உடம்புல அந்த புல்லட்டு ஹீரோவோட கன்லேருந்து தான் ஃபயர் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, அதனால் கன்னை 2 நாள் கழித்து கொடுக்குறேன்னு எஸ்பி சொல்கிறாரு. ஏஎஸ்பி தண்ணி வேணும்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டிலை ஸ்ருதி கிட்ட கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. இப்போ கன்னில் ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, வாட்டர் பாட்டிலில் ஸ்ருதியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அவங்க 2 பேருக்குமே தெரியாமல் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வாங்கிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டீமாக சேர்ந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எஸ்பிக்கு புரிஞ்சிருச்சு. பிளாக்மெயிலே நடக்கலைன்னு கூட ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாக்மெயில் நடந்துச்சுன்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு போலீஸ் தான் எவிடன்ஸை கண்டுபிடிச்சாகணும். இதே நேரம் ஹீரோவும் போலீஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறாரு. எஸ்பியும் ஏஎஸ்பியும் சுற்றி வரதை பார்த்தா அவங்களுக்கு ஏதோ எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. டெட் பாடியை பற்றி நியூஸில் இது வரைக்கும் வரல. போலீஸ்கிட்ட சரண்டர் ஆனாலும் பிரச்சனை முடியாதுங்கிறது மட்டும் ஹீரோக்கு தெரியும். ஏன்னா சண்முகம் இன்னும் இருக்காரு. அவர் மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணலாம். சப்போஸ் அவர் வீடியோவை லீக் பண்ணிட்டா ஹீரோவும் ஸ்ருதியும் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் சண்முகத்துக்கு பணத்தை கொடுத்து ஃபோட்டோஸையும் வீடியோவையும் வாங்கி பிரச்சனையை முடிக்கணுங்கிறதா கரெக்டுன்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஏஎஸ்பி பேங்க்குக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணுறாங்க. கார் வாங்குறதுக்கு தான் லோன் எடுத்ததா ஹீரோ சொன்னார்ல, அதை மேனேஜர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மாடல் காரில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லாதனால தான் காரை வாங்கலைன்னு ஹீரோ சொன்ன அதே காரணத்தை மேனேஜரும் சொல்கிறாரு. அதே மாதிரி கார் ஷோரூம்லேயுமே ஹீரோ சொன்னது உண்மைதானான்றதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோ சண்முகத்தை மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு எப்படி என் வீடு தெரிஞ்சிச்சுன்னு சண்முகம் கேட்க, கிரண் தான் சொன்னதை ஹீரோ சொல்கிறாரு. சண்முகத்துக்கு தேவை பணம் தான், அதனால் பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிக்கலான்னு ஹீரோன்னு நினைக்கிறார் போல். கிரண் கிட்ட பணத்தை கொடுக்கலான்னு பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது. கிரண் எங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி ஹீரோ கேட்குறாரு. நீங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க, கிரண் வந்தால் நான் சொல்லிக்கிறேன்னு சண்முகம் சொல்கிறாரு. சண்முகத்தோட புது நம்பரை ஹீரோ வாங்கிக்கிறாரு. அதுக்கு கால் பண்ணி பார்க்குறப்ப ட்ரூ காலரில் விநாயகம்னு வருது. அதுதான் உன்னோட உண்மையான பேரான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு சண்முகம் சொல்கிறாரு. நாளைக்கு நான் கால் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டாக வாங்க, அங்கே வச்சு நான் பணத்தை தரேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ போகிறாரு.
அடுத்த சீனில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஹீரோவோட கன்னை அனலைஸ் பண்ணி எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த கன்னில் படிஞ்சிருக்கிற கன் பவுடர் ரொம்ப பழசாக இருக்கிறனால ஹீரோ ரொம்ப நாளாக கன்னை யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிரணோட தலையில் பட்ட புல்லட்டில் ரைஃபிள் மார்க்ஸே இல்லை. ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் ஆகிற கன்ஸோட பேரலில் கண்டிப்பாக க்ரூவ்ஸ் இருக்கும். அந்த கன்லேருந்து ஃபயர் ஆகிற புல்லட்டில் ரைஃபிள் மார்க்ஸும் இருக்கும். இந்த கேஸில் புல்லட்டில் ரைஃபிள் மார்க்ஸ் இல்லாதனால கில்லர் யூஸ் பண்ணது ஒரு நாட்டு துப்பாக்கியாக இருக்கும்னு எஸ்பி கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஹீரோ யாரையாவது ஹையர் பண்ணி கொலை பண்ணாரான்னு எஸ்பி யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ சண்முகத்துக்கு கால் பண்ணி நான் அப்பாயின்மெண்ட் தரேன், ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஈவினிங் சண்முகம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. விநாயகன் அப்படிங்கிற ஒரிஜினல் பேரில் ஹீரோ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் போல். ரிசப்ஷனில் கேட்டுட்டு ஒரு பேஷண்ட்டாக ஹீரோவோட கேபின்குள்ளே சண்முகம் போகிறாரு. ஹீரோ கிட்ட இப்போ பணம் ரெடியாக இல்லை, அதனால் வேறு ஒரு பிளான் சொல்கிறாரு. என்ன பிளான்னா, நைட்டு 9 மணிக்கு மேலே சண்முகம் ஹீரோக்கு கால் பண்ணணும், தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹீரோவை வீட்டுக்கு வர சொல்லணும். அப்புறமா ஹீரோ சண்முகத்தோட வீட்டுக்கே போய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவார். இந்த பிளானுக்கு சண்முகம் ஓகே சொல்கிறாரு. இவர் ட்ரக் அடிக்ட்டுங்கனால ட்ரக்ஸ் வாங்க இப்போ கொஞ்சம் பணம் கேட்குறாரு. நைட்டு பணம் கொண்டு வரும்போது நானே ட்ரக்ஸையும் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. இப்போ சண்முகம் பேஷண்ட்டாக வந்தனால பேருக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. சண்முகம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபார்மசிலேயே அந்த மருந்தை வாங்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோ அடுத்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. ஒரு பேஷண்ட்டு ரொம்ப மனப்பதட்டமாக இருக்கிறதாவும் அவருக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. சைக்கியாட்ரிஸ்ட்டும் அப்பாயின்மெண்ட் தரேன், பேஷண்ட்டோட பேர் என்னன்னு கேட்குறாரு. பேஷண்ட்டோட நேம் விநாயகன்னு சொல்லி ஹீரோ அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. ஹீரோ தனியாக ஒரு பிளான் போடுறத பார்த்தா சண்முகத்துக்கே செட்டில் பண்ண போகிற மாதிரி தெரியல, சம்பவம் பண்ண போகிற மாதிரி தான் தெரியுது. ஹீரோ சொன்ன மாதிரியே நைட்டு சண்முகம் கால் பண்ணி உடம்பு சரியில்லை டாக்டர், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் கிளம்பி சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாரு. பேங்க்கில் சர்வர் டவுனுங்கிறனால பணம் நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அட என்னையா நீ, சரி ட்ரக்ஸாவது கொண்டு வந்தியான்னு சண்முகம் கேட்குறாரு. இதோ இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. கொண்டு வந்த 2 மருந்து பாட்டிலையும் சிரிஞ்சையும் வெளியே எடுக்கிறாரு. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், 2 மருந்தையும் தனித்தனியாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா தான் பாடி செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஹீரோவே அந்த இன்ஜெக்ஷனையும் போட்டு விடுறாரு. மொதல் இன்ஜெக்ஷன் போட்டதுமே சண்முகத்துக்கு கண்ணு சொருகுது. ஹீரோ இன்னொரு கையில் அடுத்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாரு. இப்போ சண்முகத்தினால கையை தூக்கவே முடியல. ட்விஸ்ட் என்னென்னா, ஹீரோ போட்டது சாகடிக்கிற இன்ஜெக்ஷன். இன்னும் 2 நிமிஷம் தான் நீ உயிரோடே இருப்பேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சண்முகத்தோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஹீரோ க்ளவுஸை போட்டுட்டு சிரிஞ்சில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கக்கூடாதுன்னு அதை துடைக்கிறாரு. அந்த சிரிஞ்சை சண்முகத்தோட கையிலேயே வச்சு விடுறாரு. கிரணை கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே மெட்டல் பேரலை டேபிள் ட்ராயரில் வைக்கிறாரு. சண்முகம் வச்சிருந்த பென்ட்ரைவ், சிடி, ஃபோனு எல்லாத்தையும் ஹீரோ எடுத்துக்கிறாரு. அப்புறமா க்ளவுஸை கழட்டிட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அங்கேருந்து கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி கொஞ்சம் குடிக்கிறாரு. கிளாஸை டேபிளில் வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஹீரோ கிளம்புறாரு. இவர் எதுக்கு தேவையே இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டுட்டு போகணும்னு கேள்வி வரும். ஆக்சுவலாக ஹீரோ எல்லாத்தையுமே தெளிவாக பிளான் பண்ணி தான் செய்கிறாரு. நாளைக்கு போலீஸ் விசாரிக்கிறப்ப ஹீரோ இங்கே வரவே இல்லை அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல, இவர் தெரியாதுன்னு சொல்ல போகிறதில்ல. தன்னோட பேஷண்ட் கூப்பிட்டனால ட்ரீட்மெண்ட் கொடுக்க இங்கே வந்துட்டு போன மாதிரி தான் சொல்லி சமாளிக்க போகிறாரு. சண்முகம் ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி செத்த மாதிரி தான் செட் பண்ணிட்டாரு. மெட்டல் பேரில் இங்கே வச்சதுனால கிரணை கொலை பண்ணி பழி சண்முகம் மேலே தான் விழும். ஸோ ஹீரோக்கு இனிமேல் எந்த டென்ஷனும் இல்லை, நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வராரு. அப்போ டிவி நியூஸில் கிரணோட டெட் பாடி ஏரிக்குள்ளேருந்து போன வாரமே போலீஸ் கைக்கு கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்டு கிரணை என்ன பண்ணான்னு இது வரைக்கும் தெரியாமல் இருந்த ஸ்ருதிக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில் சண்முகம் இறந்தது தெரிஞ்சு போலீஸ் அங்கே வராங்க. இந்த வீட்டோட கேர்டேக்கர் ரெண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கார் போல். சண்முகம் இறந்து கிடக்கிறத பார்த்து அவர் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்பியும் ஏஎஸ்பியும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. மருந்து பாட்டில், சிரிஞ்சு, ஹீரோ ஜூஸ் குடித்த கிளாஸு, ட்ராயரில் ஹீரோ வச்ச மெட்டல் பேரலு, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாளில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறப்புக்கு காரணம் டெட்லி காம்பினேஷனில் ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணது தாங்கிறது தெரிய வருது. போலீஸை பொறுத்த வரைக்கும் விக்டிமோட பேர் விநாயகன் தான் தெரியும். ஆனால் இவர் தான் கிரணோட கூட்டாளி சண்முகம்னு இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா 2 பேரும் அடிக்கடி ஃபோனில் காண்டாக்டில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிரண் 5 லட்சத்தை ஸ்ருதிக்கிட்ட வாங்கின அதே நாள் தான் விநாயகத்தோட அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. புல்லட்டை ஃபயர் பண்ணக்கூடிய மெட்டல் பேரல் அங்கே கிடைச்சனால கிரணை கொலை பண்ணது விநாயகன் தானா அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. ஹீரோ எதிர்பார்த்ததும் இதுதான். விநாயகம் நைட்டு ஹீரோக்கு கால் பண்ணதையும் கிளாஸில் ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு போயிருக்காருனா விநாயகத்தோட ஃபோனை அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு எஸ்பிக்கு தோணுது. அடுத்த சீனில் எஸ்பியும் ஏஎஸ்பியும் ஹீரோ மீட் பண்ணி விசாரிக்கிறாங்க. சண்முகத்தை தெரியுமான்னு ஏஎஸ்பி கேட்க தெரியாதேன்னு ஹீரோ சொல்கிறாரு.
விநாயகத்தை தெரியுமான்னு ஏஎஸ்பி கேட்க, ட்ரக் அடிக்ட் விநாயகத்தை எனக்கு தெரியும், அவர் என்னோட பேஷண்ட் தான்னு ஹீரோ சொல்கிறாரு. அவர் எப்படி உங்கள் பேஷண்ட் ஆனார்னு ஏஎஸ்பி கேட்குறாங்க. ஹீரோ தான் ரெடி பண்ணி வச்ச கதையை பதட்டமே இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விநாயகம் ஒரு ட்ரக் அடிக்ட். ஹீரோ மெடிக்கல் கேம்புக்காக ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு போனப்போ விநாயகம் அங்கே வந்திருக்காரு. தொடர்ந்து ட்ரக் யூஸ் பண்ணனால விநாயகம் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்திருக்காரு. ஹீரோ காரணம் கேட்டதுக்கு போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டதை விநாயகம் சொல்லியிருக்காரு. அதனால ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பதட்டத்தை குறைக்கிறதுக்காக மருந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே நைட்டு விநாயகம் கால் பண்ணி கூப்பிடவும் ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ரெடியாக இருந்த விநாயகம் ஹீரோ வந்து பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. ஹீரோக்கு விநாயகம் ஜூஸ்லாம் கொடுத்துருக்காரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோ கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் விநாயகத்தை ஹீரோ பார்க்கவே இல்லை. இதுதான் ஹீரோவோட ஸ்டேட்மெண்ட்டு. விநாயகம் இறந்த விஷயத்த எஸ்பி இன்ஃபார்ம் பண்ணவும் ஹீரோ ஷாக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பெயின் கில்லரை இன்ஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து பொட்டாசியம் குளோரைடை இன்ஜெக்ட் பண்ணிக்கான். அதனால கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்குன்னு எஸ்பி சொல்கிறாரு. இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டானேன்னு ஹீரோ சொல்ல, இது அவனோட முட்டாள்தனமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு யாரோட புத்திசாலித்தனமாகவும் இருக்கலாம்னு எஸ்பி சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. எஸ்பியும் ஏஎஸ்பியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. விநாயகம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜு, ஃபார்மசியில் மருந்து வாங்கினதுக்கான பில்லு, சைக்காட்ரிஸ்ட்டு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுன்னு எல்லாத்தையுமே போலீஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. ஹீரோ சொன்னது உண்மைதாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோ விநாயகத்தை கொலை பண்ணியிருந்தா ஜூஸ் குடித்த கிளாஸை தொடச்சிருப்பாரு. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. விநாயகத்தோட வீட்டுக்கு போனதையுமே மறைக்காமல் போலீஸ்கிட்ட ஹீரோ சொன்னார். இதெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோ கிரிமினல் இல்லைன்னு எஸ்பியோட டீம் மெம்பர்ஸ் முடிவுக்கு வராங்க. ஆனால் எஸ்பிக்கு ஒன்று மட்டும் இருக்குது. ஃபோட்டோஸை காட்டி பிளாக்மெயில் பண்ணனால தான் இந்த கதையை ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஒன்று கிரனோட வீட்டில் இருந்திருக்கணும், இல்லைனா விநாயகத்தோட வீட்டில் இருந்திருக்கணும். ஆனால் 2 இடத்துலையுமே எந்த ஸ்டோரேஜ் டிவைஸும் இல்லை, ஃபோனும் இல்லை. அதை எடுக்க வேண்டிய தேவை ஹீரோக்கு மட்டும்தான் இருக்குது. ஹீரோ தான் எடுத்தார்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. ஸோ பிளாக்மெயில் நடந்ததையே ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா ஹீரோவை அக்யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் டீமோட ஒப்பீனியன் படியே ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாரு. அதாவது கிரணுக்கும் விநாயகத்துக்கும் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைனால கிரணை விநாயகம் கொலை பண்ணியிருக்காரு. ட்ரக் அடிக்டான விநாயகம் போலீஸ்க்கு பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தப்பான காம்பினேஷனில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டது அவரோட மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டை ஐஜி கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. கேஸை சால்வ் பண்ணதுக்காக எஸ்பிக்கும் ஏஎஸ்பிக்கும் பாராட்டு கிடைக்குது. ஆனால் எஸ்பிக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல, அதனால் கேஸில் முறையாக தோற்று போயிட்டு தான் நினச்சி வருத்தப்படுறாரு. இந்த கேஸில் நீதி தேவைப்படுறவங்களுக்கு நீதி கிடச்சிருச்சு, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. இந்த தோல்வி கூட ஒரு வெற்றி தானே ஏஎஸ்பி புரிய வைக்கிறாங்க. எஸ்பி ஹீரோ மீட் பண்ணி அவர்கிட்ட வாங்கின கன்னை திருப்பி கொடுக்குறாரு. கிரணை கொலை பண்ண கொலைகாரம் கிடைக்கலையான்னு ஹீரோ கேட்குறாரு. நிரூபிக்க முடியலைன்னா உண்மையான குற்றவாளி எதிரில் வந்து நின்னாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு எஸ்பி போகிறாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹீரோவும் ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.